அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக பவுலில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் கழுவுற நார்மலான டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டவலில் லைட்டாக நினச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ அழுத்தி தேய்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம மல்டி பர்பஸ் க்ளீனர் வாங்க தேவையே கிடையாது. ஸோ பாத்திரம் கழுவுற அந்த ஜெல்லை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஜெல் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க இன்னும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பேஸ்ட் இருக்கும், டூத் பேஸ்ட்டு. அது கொஞ்சமாக லைட்டாக நான் வந்து ஃப்ரிட்ஜில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா லைட்டாக நான் வந்து டவலில் தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு தூள் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் லைட்டாக திட்டாக ஆன மாதிரி ஆயிரும். அதனால உங்ககிட்ட வந்து வாஷிங் லிக்விட்